இன்னைக்கு நானும் அம்மாவும் 10 நிமிஷத்துல ஸ்நாக்ஸ் பண்ண போறோம். சரி, 2 பேர்ல யார் நல்லா இருக்கு நீங்க சொல்ல போறீங்க. ஓகேவா? சரி கொடுங்க, சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. ஓகே. அத்தை உண்மையே சொன்னோம், அவங்க நல்லா இருக்கா எங்க நல்லா இருக்காங்க, போய் சொல்லக்கூடாது. சரிடா, நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எது நல்லா இருக்கா கரெக்டா சொல்லணும். பாக்குறேன். ஹலோ, நாங்கள் இன்னைக்கு என்ன சேலஞ்ச் எடுத்திருக்கோம் அப்படின்னா 10 மினிட்ஸ்க்குள்ள எப்படி ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்னோட மாமியாரை தான் நாங்கள் எவிடன்ஸை வச்சுருக்கோம். ஸோ அவங்க தான் இதை டேஸ்ட் பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லணும். நானும் என் பொண்ணு தான் இந்த சேலஞ்ச் பண்ண போகிறோம். வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம் என்ன பண்ணுறோன்னு. அவ வந்து என்ன சொன்னா, நான் பேல்பூரி பண்ண போறேன்னு சொன்னா, நான் வந்து சரி ஓகே அவ பண்ணட்டும் நம்ம சாண்ட்விச் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் சாண்ட்விச் எடுத்துக்கிட்டேன். இப்போ அதுக்கான திங்ஸ் எல்லாமே நாங்கள் கரெக்டாக அடுக்கி வச்சுட்டோம். அண்ட் அவளுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் ஒதுக்கிட்டு எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் ஒதுக்கிட்டு 2 பேரும் ஒரே டேபிளில் உட்காந்து வேலை பார்க்க ஆரம்பிக்கிறோம். இதுக்கு நடுவில் குட்டி வந்து எனக்கு தான் சாண்ட்விச் வேணும் அப்படின்னு சொல்லி சீஸ் அண்ட் பட்டர் அதெல்லாம் வந்து அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் எடுத்து எடுத்து என்கிட்ட ஒன்றுனா கொடுத்துட்டு இருந்தா. ஸோ நான் கட் பண்ணேன், அவ கட் பண்ணேன், அவ கட் பண்ணேன், நான் கட் பண்ணேன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி சண்டை போட்டு ஒன்றுனா பிடிச்சி எடுத்து ஒரு திங்ஸாக நாங்கள் கட் பண்ணி செய்ய ஆரம்பிச்சிட்டோம். குட்டி வந்து கூடவே நின்றுட்டு பார்த்துட்டே இருந்தா என்ன செய்யறாங்க அம்மா செய்யறது. ஆக்சுவலா அவளுக்கு சாண்ட்விச் ரொம்ப பிடிக்கும். பேல்பூரி வந்து கொஞ்சம் சாஸியா இருக்கிறதுனால பிடிக்காது. அதனால சாண்ட்விச் எப்போ ரெடி ஆகும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தா. நான் யூஸ் பண்ற எல்லா திங்ஸுமே அவளும் யூஸ் பண்ணா அப்படின்றதுனால எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. எல்லாமே ஒரே டேபிள்ல வச்சுட்டு நான் கொஞ்சம் யூஸ் பண்ணேன், பேலன்ஸ் அவள் யூஸ் பண்ணா. அந்த மாதிரி ஷேப்ஸ் தான் டிஃப்ரெண்ட், பட் சேம் திங்ஸ் தான் நாங்கள் யூஸ் பண்ணிருந்தோம். வெஜிடபிள்ஸ் கட் பண்ணும் போதே ஒரு பீஸா நாங்களும் அதை சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே வேலையை பார்த்துட்டு இருந்தோம். பாருங்க குட்டி எத்தனை வாட்டி எங்களே சுத்தி சுத்தி வரான்னு சொல்லிட்டு. அவளுக்கு இப்ப சாண்ட்விச் வேணும், அதுக்காக தான் வந்துட்டு அவ எங்கேயும் சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கா. நடுவில் அவ அப்பாவுக்கு வேணுன்றதே வாங்கி வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டு வரா. நான் எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு பிரெட் எடுத்துட்டு டோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சாண்ட்விச்காக. ஸோ அவள் வந்து சைடில் வந்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எல்லா கட் பண்ண வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்து பேல்பூரிக்கு என்னென்ன தேவையோ அதை அவள் மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருந்தா. அவள்தான் இப்போ வந்து 75% ரெடி ஆயிடுச்சு. அண்ட் என்னோடதும் பார்த்தீங்கன்னா டோஸ்டர் நான் எல்லாத்தையுமே வந்து அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சாச்சு. பட்டர், சீஸ், ஆனியன், டொமேட்டோ, எந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு டோஸ்டர் க்ளோஸ் பண்ணியாச்சு. அண்ட் அவளும் வந்து ஃபைனலாக சாஸ் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சிட்டா. மிக்ஸ் பண்ணி பேல்பூரிக்கு தேவையானது எல்லாமே. எனக்கு முன்னாடியே மேடம் எல்லாத்தையும் செஞ்சு அழகாக ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நீட்டாக வச்சுட்டாங்க. ஸோ அடுத்த நம்மளோட ஐட்டம் தான் வரணும். இப்போ நம்ம ஐட்டமும் ரெடி ஆயிடுச்சு, பார்க்க சூப்பரா இருக்கு. அதுக்குள்ள ஷியா அதை எப்படியாவது டேஸ்ட் பண்ணலாம்னு சொல்லி அங்க போயிட்டேன்.
ஸோ இப்போ ரெண்டு டிஷ்ஷையும் எடுத்து அவங்க கிட்ட கேட்க போறோம் எப்படி இருக்குன்னு. ஓகேவா? அப்படியே பிடிச்சுக்கோங்க. சொல்லுங்க எந்த அவங்க ரைட் பண்ணுங்க எந்த அவங்க யாரு நல்லா இருக்கு சுடா இருக்கு தியாலாவே பண்ணது நாலு ரெண்டு பேர் தியாக்கு நல்லா இருக்கும் தியோ எது அது பேர் என்ன? சாண்ட்விச் நான் தான் ஜெயிச்சேன். யாரு ஜெயிச்சம்மா? எனக்கு தான் வந்து ஆமா எனக்கு ஒரு ஓட்டு தான். எனக்கு அப்பா பாட்டி ரெண்டு பேர் கொடுத்தாங்க. உனக்கு யார் கொடுத்தா? பாப்பா ஒரு ஓட்டு செல்லாத ஓட்டு. ஃபைனலா ஸ்ரீயா தான் வின் பண்ணான்னு எல்லாம் சொல்லிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் இதை விட ஒரு சூப்பர் வீடியோல உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.